இப்போ பரவாயில்லையாங்க? பரவாயில்ல லட்சுமி, எழுந்து உட்கார தான் முடியுது, நடக்க முடியல. கவலைப்படாதீங்க. படுத்த படுக்கையா இருந்தீங்க, இப்போ எழுந்து உட்காடுறீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்துருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடுங்க. லட்சுமி, மீனா எப்படி இருக்கா? அவளை நான் பார்க்கணுமே, வர சொல்றியா? மீனா பெரிய வீட்டில் நல்லா தாங்க இருக்கா. அவளை இங்கே கூப்பிட வேண்டாம். பெத்த மனசை கல்லா மாற்றிக்கிட்டு தான் நான் அவளை வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்கேன். ஏம்மா லட்சுமி, ஏன் அப்படி பண்ணுறா? அதுக்கு இல்லைங்க, மீனாவுக்கு அடுத்து இன்னொரு பொட்ட பிள்ளை இருக்குங்க. அவளோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா? நாளைக்கு அவளை கட்டி கொடுக்கணும்னா இவ பேர் தாங்க முதல்ல வரும். இவளை கெட்டவே யோசிப்பாங்க. இப்போ நான் அவளை சேர்த்துக்கிட்டா ஊரில் எல்லாரும் பேசுவாங்கங்க. யாழனிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும், அதுக்கப்புறம் மீனாவை பற்றி யோசிக்கலாங்க. என்ன லட்சுமி சொல்கிறா? அதுக்காக பெத்த பிள்ளையை அப்படியே விட முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு. ஏங்க, இப்போ உங்களுக்கு உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம். மாத்திரை போட்டியலா? இப்போதாம்மா போட்டேன். சரிங்க, யாழ்னிக்கு உடம்பு ஒரே காய்ச்சலாக இருக்குது. அவளை ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிகிட்டு போகணும். நான் போயிட்டு வெள்ளனே வந்துடுறேன். இங்கே பார்த்து இருந்துக்கோங்க. ஏதாவது வேணும்னா பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். நீங்கள் எதுவும் எழுஞ்சிருக்காதீங்க. சரிம்மா லட்சுமி. யாழினி சாப்பிட்டாளா? இல்லைங்க, சாப்பிட வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. உடம்பு கொதிக்குது. ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேங்க. கொஞ்ச நேரம் பத்திரமா இருங்க. சரிம்மா லட்சுமி, நீ அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ, நான் பார்த்துக்கிட்டேன். சரிங்க. சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டேன். மத்தியானத்துக்கு உங்கள் அம்மையை சோறு போட்டு தர சொல்கிறேன். நாங்கள் வர லேட்டாச்சுன்னா அவங்கள போட்டு தர சொல்லி சாப்பிடுங்க. மாத்திரை அதோ உங்கள் கைக்கு எட்டுற பக்கத்துலேயே தான் இருக்குது, எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி அந்த பாட்டிலில் ஃபுல்லாக இருக்குது. நான் போயிட்டு வெள்ளனே வந்துடுறேன். சரிம்மா லட்சுமி, நான் பார்த்துக்கிடுறேன், நீ போயிட்டு வா. சரிங்க. என் மவளுக்கு தாம்மா. என்ன பிரச்சனை? என்ன பண்ணுது? காய்ச்சல்மா, வாந்தி வேற எடுத்துட்டு இருக்கா. காய்ச்சல் எத்தனை நாளா இருக்கு? நேத்து ராத்திரியிலேருந்து இருக்கு. என்னம்மா சாப்பிட்டீங்க? இட்லி தான் சாப்பிட்டேன். சரிம்மா, அங்க உட்காருங்க. உள்ள ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ள போலாம். சரிம்மா. சரிங்கம்மா, அங்க உட்காருங்க, கூப்பிடுறேன். அம்மா பேரு வயசு சொல்லிட்டு போங்க. சத்யா, 19. சரிம்மா, நீ போய் உட்காரு. சத்யா, அந்த சேர்ல வந்து உட்காருமா. சரிம்மா. சத்யா, உள்ள போங்க. ஹேய், நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். பார்த்து பத்திரமா இரு. வெளியே எங்கேயும் போவாத. வழி தெரியாம எங்கேயாவது போயிடாத. சரியத்தா. அப்புறம் இவ அப்புறம் இழுத்தாலே எதையாவது சொல்லுவாளே. அது நான் சமைக்கலான்னு இருக்கேன். அதான் நேத்தே சொன்னியே. அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நான் சமைச்சு வச்சிருவேன். ஓ, என்ன பிடிக்கும்னு சொன்னா அப்படியே சமைச்சு வச்சிருவா. ஆமாத்தா, என்ன பிடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் சமைச்சு வச்சிருவேன். எனக்கு எதுவும் வேண்டாம், உனக்கு வேணா சமைச்சு சாப்பிட்டுக்கோ. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நீங்க வரும்போது நான் சமைச்சு வச்சிருப்பேன். இன்னைக்கு என் சமையல தான் நீங்க சாப்பிடணும். ஓ, உனக்கு சமைக்க தெரியுமா என்ன? அதான் சொன்னேனேத்தா, போன்ல பார்த்து சமைச்சு வைக்க. சாயங்காலம் நீங்க எந்த சாப்பாடும் ஆர்டர் பண்ணக்கூடாது, வீட்டில தான் சாப்பாடு. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ ஃப்ரீயா விடு, நம்ம ஆர்டர் பண்ணியே சாப்பிட்டுக்கலாம். என்னதான் நீங்க எத்தனை நாளைக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க? தினம் ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? எனக்காவது ஒரு நாள்னா பரவாயில்ல, தினம் ஆர்டர் பண்ணி ஹோட்டல்லையே சாப்பிட்டுட்டு இருந்தா உடம்புக்கு ஒத்து வருமா சொல்லுங்க? ஒரு வருஷமா நான் அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் உடம்புக்கு ஒன்றும் ஆகலையே. உங்க உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, என் உடம்புக்கு ஒத்துக்காதே. உனக்கு ஒத்துக்காதுன்னா நீ சமைச்சு சாப்பிடு, எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். அது எப்படி ஒரு நாளுக்கு சமைக்கிறது? அதெல்லாம் முடியாது. நைட்டு வந்து நீங்க வந்து வீட்டில் இருந்து தான் சாப்பிடணும், கடையிலலாம் ஆர்டர் பண்ணக்கூடாது. என்னத்தா நீங்க ஏன் ஒரு ஆளுக்கு சமைச்சுக்கிட்டா எப்படி நான் சமைப்பேன்? இதுவே நீங்க நானும் 2 பேர் இருந்தோன்னா அப்படியே உங்களுக்கு சமைக்கிற சாக்கில் எனக்கும் சமைச்சு சாப்பிடுவேன்.
எனக்கு மட்டும் சமைக்கணும்னா போர் அடிக்கும். போர் அடிக்குமா? ஆமா, அது எப்படி நம்மளே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு? இன்னைக்கு சாயங்காலம் நான் சமைச்சு வைக்கேன், நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன். சரிடா. நெக்ஸ்ட். ஐயா வரலாங்களா? வாங்க, உட்காருங்க. தம்பி சௌக்கியமா? நல்லா இருக்குமா? என்ன ப்ராப்ளம்? என்னாச்சு? பிள்ளைக்கு ராத்திரியிலேருந்து ஒரே காய்ச்சல்யா. சாப்பாடு சாப்பிட சாப்பிட வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பண்ணுது? அது ஒரே உடம்பு காய்ச்சலா இருக்கு, ராத்திரில இருந்து இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டா வாமிட்டா வருது. அப்படி என்ன சாப்பிட்டீங்க? ராத்திரி இட்லி தான் சாப்பிட்டேன், காலையில இட்லி தான் சாப்பிட்டேன். ஓ, நைட்டு நல்லா தூங்குறீங்களா? இல்ல தம்பி, எங்கயா இவ தூங்குறா? படிக்கிறேன் படிக்கிறேன்னு புத்தகத்தை வச்சுக்கிட்டே உக்காந்துருக்காளே தவிர தூங்க மாட்றா. பகல் எது ராத்திரி எதுன்னு தெரியாம படிச்சிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா 3 மணிக்கு எழுந்து படிக்கிறா, திடீர்னு பார்த்தா 12 மணிக்கு எழுந்து படிக்கிறா. எப்ப படிக்கா எப்ப தூங்குறானே தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் படிங்க, ஆனா அட்லீஸ்ட் 7 hours ஸ்லீப்பு இம்பார்ட்டன்ட். 7 மணி நேரம் நல்ல தூக்கம் தூங்கினாதான் நல்லா படிக்க முடியும். எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்களா? இல்ல, இன்னும் சொல்லல. ஓகே ஓகே, எல்லா போர்ஷனும் கவர் பண்ணிட்டியா? ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். அதெல்லாம் நல்லா படிப்பா. 12ஆப்லயே ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, சொன்னதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, நல்லா தூங்குனாதான் நல்லா படிக்க முடியும். 7 hours ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நாளைக்கு 24 hours இருக்குன்னா அதில் 7 hours தான் உங்களை தூங்க சொல்கிறேன். பேலன்ஸ் 17 hours இருக்கு, அதில் படித்தாலே போதும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஏண்டி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா? சாரி சார். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். 2 minutes வெயிட் பண்ணுங்க, ஏதோ வந்துடுறேன். ஏண்டி வாந்தி வந்தா சொல்ல மாட்டியா? அம்மா, பட்டுன்னு வந்துருச்சுமா, என்னால அடக்க முடியல. அட போடி, டாக்டர் என்ன நினைச்சாரோ? இவரு டாக்டர் மட்டும் இல்ல, பெரிய வீட்டு தம்பி. யாரு? நம்ம மீனா கூட படிச்சாவளே, அவியலா? அவரே தான். என்னை பத்தி என்ன நினைப்பாரு? வாந்தி எடுக்கும்போது தெரியல, வாந்தி எடுத்துட்டு என்ன நினைப்பாருன்னு கேக்குதா? நான் தான் வேணும்ட்டே எடுக்கலையே. சரி விடு. சார், சாரி சார். பரவாயில்ல, இருக்கட்டும். சாப்பிட வேண்டிய டேப்லெட்லாம் எழுதி நர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் ஃபார்மசியில் போய் வாங்கிக்கோங்க. பில் எதுவும் பே பண்ண வேண்டாம். ஐயோ தம்பி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், காசுலாம் இருக்கு. என்ன நீங்க, என் அண்ணியோட அம்மா, உங்ககிட்ட எப்படி பணம் வாங்குறது? அண்ணியா? ஆமா, மீனா அண்ணி. அது சரி. தம்பி, நீங்க காசு வாங்க மாட்டேன்னு சொல்றது உங்க பெரிய மனசு, ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் காசு கொடுத்துட்டு தான் வாங்குவேன், அதுதான் எனக்கு மரியாதை. அட என்னத்த நீங்க? அத்தையா? ஆமா, என் அண்ணியோட அம்மா எனக்கு அத்தை தானே, அதுதான் சொன்னேன். நாங்க வரோம் தம்பி, பணம் கட்டிட்டே போறோம். அவ்வளோ பிடிவாதமா இருக்கீங்க, அப்புறம் உங்க விருப்பம். உடம்ப பார்த்துக்கோ. படிக்கிறேன் படிக்கிறேன்ட்டு உடம்ப கோட்டை விட்டுறாத. படிச்சு முடி, எங்க ஹாஸ்பிட்டல்லே உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். சரி. ஓகே, பாய். பாய். இவ்வளோ இன்னசென்ட்டா இருக்கா? கல்யாண சமையல் சாதம்,
காய்கறிகளும் பிரமாதம், இது தியாவின் பிரசாதம், அதுவே அத்தானுக்கு போதும். ஷபா, ஒரு நாள் ஒரு வேளை அடுப்பில் நிற்கிறதுக்கே நமக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. நம்ம அம்மா வருஷம் ஃபுல்லாக அடுப்பில் நின்று நம்ம சமைக்க தராவே, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் மற்ற நாள்னா பரவாயில்ல, அடிக்கிற வெயிலுக்கு அடுப்பு பக்கமே போக முடியல, கருகி கருவாடா ஆகிடுவோம் போல. இந்த சூட்டுலேயும் சமைச்சு நமக்கு தராவ. நல்லா ஏசி காத்துல உட்காந்து தின்னுவிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறை மட்டும் சொல்ல தெரியுது. நம்ம வந்து சமைக்கும் போது தானே அதோட அருமை தெரியுது. சமையலை அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டேன் நான். இதுவும் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் அத்தான் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாவளோ. பட் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. வீட்டில் சமைக்கிறோம், வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றோம். அப்புறம் எப்பயாவது நமக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பரோட்டா இந்த மாதிரி சாப்பிட தோணுச்சுன்னா அப்போ மட்டும் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். என்ன சரியா? என்ன இந்த வீட்டுக்கு வந்து தனியாலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி விடு, இந்த ஜீனியஸ் தான் தனக்கு தானே பேசிப்பாங்களாம். அதனால தான் நான் எனக்கு நானே பேசிக்கிறணும். இருக்கட்டும் இருக்கட்டும். கதிர் எங்க போறான்? அதுவும் ராத்திரி நேரத்துல தலானிலாம் எடுத்துட்டு போறான். மாடிக்கு போறான். இவன் இந்நேரத்துல எதுக்கு மாடிக்கு போறான்? பிங்கி செல்லும், இங்க என்ன பண்ணுறீங்க? தூக்கம் வரலையா? செல்லும், நீ போய் தூங்கு, தோ வந்துடுறேன். பிங்கி, நீ போய் சமத்து பிள்ளையா படுத்திருப்பியா? அம்மா சொல்றதை கேட்ட சாக்லேட் வாங்கி தருவானா? இவன் தலகாணி எடுத்துட்டு எங்க போறான்னு பார்க்கலான்னு பார்த்தா பிங்கி வந்துட்டா. இனி அவ அடம் பிடிச்சானா ஒரே புடியாதான் பிடிப்பா. இது எத்தனை நாளா நடக்குதுன்னு தெரியல. இருக்கட்டும், நாளைக்கும் பார்ப்போம் இவன் எங்க படுத்து உறங்குறான்னு. நான் கூட 2 பேரும் ஒரே அறையில தான் தூங்குறாவன்னு நினைச்சேன். இது என்னடானா மாடியில போய் தூங்கிட்டு இருக்கானா யாருக்கும் தெரியாம. அதான் நான் கண்டுட்டேனே, கவனிச்சுக்கிறேன் அவனை. நம்ம முன்னாடிதான் பொண்டாட்டி மேல பாசமா இருக்கிற மாதிரியும் அக்கறை காட்டுற மாதிரியும் பேசுதான். ஆனா அவங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல போலியே. அதுவும் நல்லதுக்கு தான். சரி சரி வா, போய் தூங்கலாமா? சரி வாங்க போலாம். வந்துட்டீங்களா? சாப்பாடுல எதுவும் ஆர்டர் பண்ணலையே? இல்ல. நல்லது. நான் நிறைய சமைச்சு வச்சிருக்கேன். சாட் பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரிதா. என்னென்னமோ சமைச்சு வச்சிருக்கா. உண்மையாவே இவ தான் சமைச்சாளா இல்ல கடையிலேருந்து ஆர்டர் பண்ணிட்டு சமைச்சேன்னு சொல்றலா? நான் தான் சமைச்சேன். அதான் அந்த கிரேவி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுவா? அதுதான். எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிங்க. என்னவா இருக்கும்? சிக்கன் மாதிரியும் இல்ல, மட்டன் மாதிரியும் இல்ல, ஆனா ஏதோ மீட் மாதிரி தான் இருக்கு. என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. தெரியலையே. கண்டுபிடிங்க பார்க்கலாம். தெரியலையே. மீன் குருமா. எது? மீன் குருமாவா? ஆமாட்டா. டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, ஆனா மீன்ல முள்ளு இருக்குமே, காணோம். அதுதான் தியா சமையல். மதியத்துல இருந்து சும்மா தானே உட்காந்துருந்தேன். அதான் மீனை கட் பண்ணி ஒவ்வொரு முள்ளா எடுத்துட்டேன். அது சரி, அப்போ மதியத்துல இருந்து இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஆமா. சரி, நீ ஏன் நிக்கிற? நீ உட்காந்து சாப்பிடு. நீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சமைச்ச எல்லாமே சூப்பரா இருக்கு. அதுலயும் அந்த மீன் குருமா வேற லெவல். ஆமா, என்ன மீன் அது? நார்மலாவே எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். இது என்ன மீன்னு தெரியல, ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அட, அதை கேட்குறீங்களா? மீன் வாங்க நான் இங்கே கடைக்கெல்லாம் போனேன். அதான் வீட்டில் மீன் தொட்டிலே 2 மீன் இருந்துச்சு. நான் கூட நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு யோசிச்சுட்டே தான் செஞ்சேன்.
நீங்களே சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டியே. ஆமா, அந்த மீன் பேர் என்ன? இனிமே மீன் சமைச்சா அந்த மீன் வாங்கி தான் சமைக்கணும். எந்த மீன் சொல்ற? அதான் அந்த கண்ணாடி பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தீங்களே. என்னாச்சு? அத்தம் கோவப்படுறவ? அதான் உனக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையா? அந்த மீனை யாராவது சமைப்பாவளா? என்னதான் நீங்க கூட சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே. உனக்கு உண்மையிலே மூளை இருக்கா? அறிவு கெட்டவ. அழகுக்கு வாங்கி வச்ச மீனை குழம்பு வச்சிட்டியா? அதான் குழம்பு இல்ல, குருமா. இப்போ பேர் தான் ஒரு கேடு. எதுக்கு அப்படி பண்ண? உண்மையிலே நீ படிச்சவதானா? ஒரு அறிவுன்றது இல்ல. அதான் நான் அரியர் கூட வச்சதில்ல, நல்லா படிப்பேன். என்னத்த படிச்ச? இப்படிதான் அழகுக்கு வளர்க்குற மீன் எடுத்து குழம்பு வைக்க சொன்னாலா? அதுல மகாராணி மதியத்துல இருந்து மீன் முள்ள எடுத்துட்டு இருந்தாவலாம். அது என்ன விலைன்னு தெரியுமா உனக்கு? ஏத்தான் எவ்வளவு? 1.5 லட்சம். 1.5 லட்சமா? என்ன 1.5 லட்சமா? அதை பிடிச்சி குழம்பு வச்சிருக்கா. உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், எதுனாலும் போன்ல ஆர்டர் போட்டா வந்துருன்னு. போற எதுக்கு அந்த மீனை எடுத்தா? ச்சே. அத்தம் கோச்சிட்டு போயிட்டாவ. நல்லா தானே இருக்குன்னு சொன்னாவ, அப்புறம் ஏன் கோச்சிட்டு போறாவ? என்ன வானம் நல்லா தானே இருந்தது, திடீர்னு மின்னல் அடிக்குது. மழை பெய்யறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லையே, ஆனா மின்னல் அடிக்குது. இது ஒன்றும் சரியா படல. ஆனா இப்போ எங்க போய் படுக்க? இப்போ கீழே போய் படுக்கணுமா? கீழே போனா எப்படியும் ரூம்ல தான் படுத்தாகணும். வெளியே படுத்தா யாராவது ஏதாவது சொல்லுவாவ. என்ன பண்ண? ஒன்னும் சரிப்படாது. அதுக்கு மழை வந்தா போய்க்கலாம், இல்லைன்னா இங்கேயே படுத்துருவோம். இனி கீழே போனா எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க, இங்கேயே படுத்துப்போம். மழை ஓயாம பெய்யுது. இப்போ நான் எங்க போறது? வேற வழியே இல்லை, கீழே போய் தான் ஆகணும். ஹச்! ஹச்! யார் கதவை தட்டுறா? அதுவும் இந்நேரத்துல? என்னாச்சு ஐயாவுக்கு? இப்படி நனைஞ்சிருக்காவ? ஐயா என்னாச்சு? ஏன் இப்படி நனைஞ்சிருக்கிய? அது வெளியே மழை. வெளியே படுக்கலான்னா யாராவது பார்த்தாங்கன்னா ஏதாவது சொல்லுவாங்க, அம்மாவும் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாம பதில் சொல்லணும், அதான் உள்ள வந்துட்டேன். சாரி. ஐயா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, துண்டி எடுத்துட்டு வரேன். இந்தாங்க ஐயா, தோட்டிட்டு வேற சட்டை போட்டுக்கோங்க. என்னையா இப்படி பாக்குறீங்க? நான் திரும்பிக்கிறேன். நான் வேர் வேறாய் அடவே தேனே, ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணே நீ பெண்ணல்ல, அக்ஷய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து ஏசிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா. அலையாடும் கடலுக்கும் அது
சேரும் மணலுக்கும் காதலா காதலா முருகா 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 முருகா. ஏய் என்னாச்சு? பயமா இருக்கு பயமா இருக்கு. இவ என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படுறா? விட்டுட்டு போகவும் பாவமா இருக்கு. அது வந்து தெரியாம அது என்னாச்சு? ஐயோ கோவப்பட்டு போறாரா? என்னை பத்தி என்ன நினைச்சுப்பாரு? ச்சே, என்ன தப்பான பொண்ணு நினைச்சிருப்பாரா? ஷோ, என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. ஐயா அது வந்து தெரியாம வந்து என்ன மன்னிச்சிருங்க. வந்து தெரியாம பயத்துல என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான பொண்ணு கிடையாது. தெரியாம தான் பயத்துல தான். இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? ஐயா இதுல தப்பா நினைக்க ஒன்றும் இல்லை. இது ஆக்சிடென்டெல்லாம் நடந்தது. இதுல ஓ மேல தப்பு சொல்ல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, நீ பயப்படாத. உண்மையிலே நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயா மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைக்க. எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு கொடுக்காதவர். எனக்காக எல்லாமே செய்கிறாரு. நான் அவரோட பொண்டாட்டி. நானா போய் அவரை தொட்டப்போ கூட என்கிட்ட அத்துமீறாதவர். என் மனசை புரிஞ்சுக்க நினைக்கிறவர். இவருக்காக உசுரை கூட கொடுக்கலாம். தப்பே இல்லை. ஹேய் என்ன? ஒன்றும் இல்லையா? நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே படுத்துக்கோ. இல்லையா, நான் எப்பவுமே கீழே படுத்து தான் பழக்கம். நீங்கள் போனப்போ கூட நான் மெத்தையிலலாம் படுக்கலை, கீழே தான் படுத்துட்டு இருந்தேன். அதனால நீங்களே மேலே படுத்துக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் கீழே படுத்துக்கிறேன். ஷுவரா? பயப்பட மாட்டியே? இல்லை, நான் பயப்பட மாட்டேன். நான் கீழே படுத்துக்கிறேன். நீங்கள் மேலே படுத்துக்கோங்க. உனக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லையே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஏதாவது நான் எழுப்பு. தூங்கிட்டேன், அப்படியே விட்டுறாத. சரியா? குட் நைட். ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணல்